பயங்கரமான குளிருங்க. ஆனால் அவ்வளோ குளிர். அப்படியே பார்டருக்கு வந்துட்டோம், கர்நாடகா தமிழ்நாடு பார்டருக்கு. இந்த ரோட்டில் எவ்வளோ வில்லேஜ் என்னென்ன நேமில் இருக்குதுன்னு ஃபுல்லு சர்ச் பண்ண போகிறேன். மக்களே, இது வந்து ஒசூர் ஃபாரஸ்டா. இந்த ஊரோட பேர் பெண்ணங்கூருங்க. இதுதான் மக்களே தேன்கனி கோட்டை. இந்த இடம் எப்போ இருந்தால் எதிர்பார்த்துருந்தேன். அஞ்செட்டி என்ற ஒரு ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். ஹலோ டியர் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலங்காலத்தில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கல் போயின்னு இருக்கிறோம். 2 வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு சடனாக பிளான் பண்ணிட்டு கிளம்பின்னு இருக்கிறோம். பெங்களூர் டு ஒகேனக்கல் அரௌண்ட் ஒரு 150 கிலோமீட்ரு. வாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆச்சு. இப்போ மழை சீசன் வேறு, ரெயின் சீசன் எப்படி இருக்குது தெரில. மான்சூன் ரைடு ஆல்ரெடி பெங்களூர்லேயே தூரம் போட்டுன்னு இருக்குது. ஒகேனக்கல் எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஏன்னா இது புதுசாக பிரிட்ஜு. பெங்களூரில் இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன், கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக இருக்கிறேன். இந்த ரோட்டில் ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. ஸோ சேடான ஒரு விஷயம். எப்பயோ ஒரு வாட்டி பஸ்ஸில் போயிருக்கிறேன், அவ்வளோதான். அது எந்த ரூட்னாலும் எனக்கு தெரியாது அப்போ போனது. எல்லாமே ட்ரெயின்லேயே போய் ட்ரெயின்லேயே வந்துடுறேன்னா, ரயில்வே ஸ்டேஷன் கிட்டவே எங்களுக்கு இருக்கிறதுனால அங்கே பஸ்ஸில் போகிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. அதுவும் இப்போ ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நைஸ் ரோட்லேயே போய்ட்றேன். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு ஒன்று வரும், எக்ஸ்பிரஸ் ஹைவே பெரிய பிரிட்ஜு, அது மேலே போகலாம். இன்றைக்கி நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டி சேலம் கன்னியாகுமரி. நம்ம எங்கே சேலம் கன்னியாகுமரி போக போகிறோம். இதுதான் மக்களே எக்ஸ்பிரஸ் ஹைவே பிரிட்ஜு மாதிரி இருக்குது. நான் வந்தது இல்லையா, அதனால சரியாக தெரியல எனக்கு. இதே தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே பிரிட்ஜு, பழைய பிரிட்ஜு. இது எவ்வளோ வருஷமாக இருக்குது. இப்போ தான் நைஸ் ரோடெல்லாம் வந்தது. இதுதான் எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதை பாருங்கள். ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப், ரைடு, டேக் இட் ஈஸி. பயங்கரமான குளிருங்க, ஆனால் அவ்வளோ குளிர் இல்லை. ஓ, 2 வீலருக்கு சின்னதாக இருக்குது. எக்ஸ்பிரஸ் ஹைவே எக்ஸிட் ஆகிட்டோம். அடுத்து என்ன, நார்மல் ஹைவே தான். நான் ஏதோ ரோடு புதுசாக இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா எக்ஸ்பிரஸ் ஹைவே. காசு கட்டணுமா பாரு மக்களே, 25 ரூபா காசு கட்டணும் 2 வீலர்ஸ்க்கு. அப்படியே பார்டருக்கு வந்துட்டோம், கர்நாடகா தமிழ்நாடு பார்டருக்கு. அடுத்து என்ன, கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்ட்டு ரைட் எடுத்துட்டாக்கா ஒகேனக்கல் ரூட் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படியே டாப் பாக்ஸுக்கு புது ரேக் ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே மெட்டலுங்க. அப்படின்னா பைப் இருந்தது, இப்போ சாலிட் மெட்டல். அவ்வளோதாங்க, பார்டர் எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட்லேயே பெட்ரோல் பங்க் இருக்குது, போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 7-8 மணி நேரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே ஒகேனக்கலுக்கு இப்போ ஒசூருக்கு முன்னாடி அங்கே ரைட் எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு. தேன்கனி கோட்டை 29, தளி 31, ராயக்கோட்டை 40. இப்போ தேன்கனி கோட்டை போயிட்டு அந்த ரோடு தான் போக போகிறேன். இப்போ ஒகேனக்கல் 29 அரௌண்ட் 30 கிலோமீட்ரு. ஓகே, லெட்ஸ் கோ. இது அத்திவாடின்ற ஒரு வில்லேஜ். இது ஏகப்பட்ட அம்ஸு, ரோடு அங்கங்கே பேட்ச் ஒர்க்கு. ஸோ சேட் ஒர்க்கு. ஓகே, புது ரூட்டு ஸ்டார்ட் பண்ணி போகிறதா நம்மளுக்கு ஒரு கிக்கே இருக்கும். போய் தான் பார்த்துருவோமே. முன்ன ஒகேனக்கல் போகும்போது இந்த ரூட்டில் தான் போனோம், அந்த ரூட்டு இது. ஓகே ஓகே, இதுவும் தேன்கனி கோட்டை தான் போகும். அது ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம். இந்த கூகுள் மத்தாச்சு பண்ணுற வேலை எதுவும் பண்ண முடியாது. இந்த ரோட்டில் எவ்வளோ வில்லேஜ் என்னென்ன நேமில் இருக்குதுன்னு ஃபுல்லு சர்ச் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரேட்டு அதுதான். கொஞ்சம் பெரிய வில்லேஜ் இது. காலங்காலத்தில் நிறைய இடத்துல மீன் கடை போட்டிருக்கிறாங்க. மக்களே, இது வந்து ஒசூர் ஃபாரஸ்டா அப்படின்னு போர்டு இருந்தது.
இங்கேருந்து ஃபாரஸ்ட்டு எல்லாம் நம்ம க்ரீன் ஃபாரஸ்ட் இப்போ நம்ம ரைட் பண்ணியிருக்குது. நல்லா இருக்குது, சில்லுன்னு பயங்கர குளிருங்க. ஆனால் இந்த மாதிரி மழை காலத்தில் ரைடு பண்ணும்போது நல்லா இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. எப்படியோ ஒரு டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அந்த ரோடு எல்லாமும். மக்கள் இந்த குளிர்லையும் எப்படியோ ஓடாடுறாங்க. நம்ம கரெக்டாக போகணும். ஃபஸ்ட்டு கார்கார் அவ்வளோ மேலே வரான், நம்ம லெஃப்ட்லேயே போகும், சென்டரில் போகாமல். இங்கேருந்து வியூ பாருங்க மக்கள், அல்டிமேட்டாக இருக்குது, வேற லெவலுங்க, சூப்பராக இருக்குது வியூ. அப்படி வளைஞ்சி இப்படி எரிஞ்சு இப்படி போகுது. ரோடு சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கம் புங்க மரம், புளியா மரம் எல்லாம் இருக்குது. அப்படியே சும்மா சென்ட்ரல் ரோடு சூப்பராக இருக்குது, வியூவும் செம்மையாக இருக்குது. பட் என்னன்னா இந்த பக்கம் ஹெவி ரெயின் வரலங்க, ஏரிக்குளமெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்குது. நிறைய மழை வந்திருந்தாக்கா கொஞ்சம் ஏரிக்குளம் நிறைஞ்சிருக்கும், பட் மழை அவ்வளோ இல்லை. ஏதோ கொஞ்சம் க்ரீனாக இருக்குது, அவ்வளோதான். இந்த ஊரோட பேர் பெண்ணங்கூருங்க. பெண்ணங்கூரில் பெரிய மசூதி, அது மசூதி தானே? மசூதி, ஒரு பெரிய மசூதி இருக்குது பெண்ணங்கூரில். இவ்வளோ பஸ்ஸில் யாரும் நிற்கிதுங்க, வெறும் டெம்போவே நிற்கிதுங்க. ராயக்கோட்டை 35, தள்ளி 16, ஒகேனக்கல் 63. இன்னும் 63 கிலோமீட்டரா? அப்படி இப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமும் வச்சுப்போம் அப்படின்னு தாம போனாக்க கூட. ஓகே, ரைட் எடுத்தால் தள்ளியா? தள்ளின்றது ஒரு நல்ல ஊருங்க. இதுதான் மக்களே தேன்கனி கோட்டை. நம்ம லாஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ தேன்கனி கோட்டைன்னு போட்டுட்டோம். அது இன்னும் இன்னி வரைக்கும் வைரலாக போயின்னு இருக்குது. ஒரு 3 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டு, பாசிட்டிவ் கமெண்ட்டெல்லாம் நிறைய வந்துருக்குது. அதுக்காகவே தேன்கனி கோட்டையை போடணுன்ட்டு தேன்கனி கோட்டைன்னு சொல்லின்னு இருக்கிறவங்க. ஆக்சுவலாக அது நல்ல ஊருங்க தேன்கனி கோட்டை. பேருக்கு ஏற்ற மாதிரி ஊரும் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று பெரிய ஃபால்ட்டுனா ரோடு தான் சின்னது இந்த ஊருக்குள்ளே. ரோடு பெருசு பண்ணணுன்னாக்கா இதெல்லாம் உடைக்கணுமா இருக்கும். அதனால தான் ரோடு அப்படியே சின்னதாக விட்டு வச்சுருக்குறாங்க. ஓகே, தென்கனி கோட்டை திரும்பி வரும்போது சந்திப்போம். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயின்னு இருக்கிறோம். 2 பக்கமும் ஃபாரஸ்ட். 19 கிலோமீட்டர்ஸ். நம்ம நாட்டுக்குள்ளே வருஷம் ஃபுல்லாக மழை வந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? கண்ணு குளிர்ச்சியாகவே இருக்கும், எப்போவுமே க்ரீனாகவே இருக்கும். என்ன பண்ணுறது, 4 மாதம் மழை, 4 மாதம் குளிர், 4 மாதம் வெயிலுன்னு ஆடவன் படிச்சுட்டு இருக்கிறானே. வருஷத்துக்கு 4 மாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் 2 மாதம் தான் மழையாக வர்றது, 2 மாதம் சும்மா போயிடுது. 5 மாதம் 6 மாதம் நல்லா வெயில் காயுது. ஒரு 3-4 மாதம் நல்லா பனி பெஞ்சிட்டு போயிடுது. Sunday is a busy day.
எல்லா ஊருமே பிஸியாக இருக்குது சண்டே டைமில். இதாக இருக்குது அந்த கோயில், மலை மேலே இருக்குது. ஏறி இறங்கிறதுக்கு அப்படியே ஒரு 2-3 ஹவர் ஆகிடும். ஸ்ரீ சித்தலு மல்லிகார்ஜுனா பரமேஸ்வரா டெம்பிள், ஆல்மோஸ்ட் ஈஸ்வரன் கோயில்னு நினைக்கிறேன். ஒரே கல் செதுக்குன மலைங்க. ஊர் பேர் குந்துக்கோட்டை. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த குந்துக்கோட்டை வீடியோ ஷூட் பண்ணப்போ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மழை வந்திருந்தது, நல்லா இருந்தது கிளைமேட்டு. இப்போ தான் கொஞ்சம் சூரியன் முளைக்குது. அப்போ வந்து ஈவினிங்கு, இப்போ காலையில் போகிறோம். அழகான மலை கிராமம், இது ஒரு அழகான மலை கிராமங்க. அப்படியே அந்த கல் உண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இல்லையா? பட் எங்களுக்கெல்லாம் நல்லா செட் ஆகிட்ருக்கோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. வா, வியூ சூப்பராக இருக்குதுங்க. வேற லெவல், வேறங்க. அன்லிமிட்டெட் வியூ. இது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வா, வாட் ஏ பியூட்டிஃபுல். செமையாக இருக்குதுங்க. இந்த இடம் எப்போ இருந்தால் எதிர்பார்த்துருந்தேன். செம்ம பிளேஸ். அப்படியே ஃபுல்லு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தா வேறு லெவலுக்கு இது வியூ எல்லாமே. ரைட் சைடு மலை, லெஃப்ட் சைடு அப்படியே பள்ளம். ஒண்டர்ஃபுல் விளாகுங்க இது. ஒகேனக்கல் போனால் எதுக்காக ஆசைப்படுவேன் நான், இந்த ரோட்டில் வரத்துக்காக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு வனத்துறை, இதெல்லாம் ஃபாரஸ்ட். ஹாய்ஸ், எப்படி இருக்குது பிளேஸு? நல்லா இருக்குதா? ஒகேனக்கல் வரவங்களுக்கு செம்ம சீன்ரி இப்போது. ஆனால் மழை கொஞ்சம் கம்மி தான், அவ்வளோ மழை இல்லை. பட்டு கிளைமேட் நல்லா இருக்குது, பிளேஸும் நல்லா இருக்குது, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க. வளைவு நிலவு சாலைகள், தேன்கனிக்கோட்டை தாண்டி அஞ்சட்டி அந்த குந்துக்கோட்டைன்ற ஊருக்கு அப்புறம் தான் இந்த ரூட் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. வளைவு நிலவு சாலையெல்லாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வளைவு நிலவு சாலை இருந்தாலும் கொஞ்சம் அளவாக இருக்கும். உனங்க வேற வண்டியை பரவான்னு ஓட்டின்னு போகிறானுங்க. அப்படி யார் ஓட்ட சொல்கிறாங்க? நிதானமாக தான் போனால் என்ன?
ஊருடைய பேர் வண்ணத்துப்பட்டிங்க. வா, ஐயனார் கோயில் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுங்க. மக்களே, அஞ்செட்டி என்ற ஒரு ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே எங்கன்னா சாப்பிட்டுக்கலாம்ங்க. ஸ்லோ போவோம், ஸ்லோ போ. ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியாது. மலைக்கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒகேனக்கல் 18 கிலோமீட்டர் இருக்குதான். ஓ, தண்ணி செமையாக போகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகணுன்னா மீன் வாசனை கும்முன்னு.